Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தி சாண்ட்மேன் சீசன் 2 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் டிராமா சீரிஸ். சீசன் 1ல பாத்தீங்கன்னா மொத்தம் 11 எபிசோட்ஸ் இருக்கும். மஸ்ட் வாட்ச் சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். சீசன் 2ல இப்போ 6 எபிசோட் ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. 5 ஹவர்ஸ்க்குள்ள ஒரே சீரிங்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா சீரிஸ் தான். 1980sல ரிலீஸ் ஆன காமிக்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் இப்போ சீரிஸ் பண்ணிருக்காங்க. டிசி ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சீசன் 1ஓட கண்டினியூட்டியா தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. நம்ம கனவுகளின் அரசனா இருக்கவரை கடத்தி கொண்டு போய் வச்சு கைது பண்ணிடுறாங்க. பல வருஷம் கழிச்சு நம்ம கதையோட ஹீரோட ராஜ்யத்தை மீட் எடுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத சீசன் 1ல அட்டகாசமா காமிச்சிருப்பாங்க. இப்போ சீசன் 2ல பாத்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோக்கு பாஸ்ட்ல ஒரு லவ்வர் இருந்திருப்பாங்க. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கதையோட ஹீரோ காதலி கூட ஒண்ணு சேர்ந்ததுனால, அதுவும் ஒரு ஹியூமனா இருக்கிறதுனால, இவர் கடவுளா இருக்கிறதுனால, அவங்க மக்களுக்கு நடந்த அநீதிக்காக இந்த காதலை தியாகம் பண்றாங்க. நம்ம கதையோட ஹீரோ அதுக்கு பழி வாங்குற விதமா அவங்கள தண்டிச்சிடுறாரு. அந்த விஷயத்துல தப்பான முடிவு எடுத்துறோம்னு சொல்லி பல வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம கதையோட ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோயினை மீட் எடுக்கிறதுக்காக நரகத்துக்கு போனவர் கையில சாவியை கொடுத்து இனிமே இந்த நரகத்தையே நீதான்ப்பா பாத்துக்கணும்னு சொல்லி ஒப்படைக்கும் போது நம்ம கதையோட ஹீரோ அந்த சாவியை யார்கிட்ட கொடுத்தாரு, ஹீரோயினை மீட் எடுத்து காதலிச்சு கல்யாணம் பண்ணாரா, இதுக்கு நடுவுல ஹீரோவோட சிஸ்டர் பிரதரை தேடி போகணும்னு சொல்லி களத்துல இறங்கி ஹீரோவை கூட்டிக்கிட்டு போகுமா நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட அல்டிமேட்டா சொல்லி இருந்தது. நல்லா இருந்துச்சுங்கிறது இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த டியை ரெப்ரசென்ட் பண்ணி வரக்கூடிய 6 கேரக்டர்ஸையுமே அழகா நோட் பண்ணியிருந்தாங்க. ட்ரீம், டெத், டிசையர், டெலிவரியும்னு சொல்லி கேரக்டர்ஸ் ஒன்னு சாலிடா இருந்துச்சு. அதுல ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, லூசிபர், தார், லோக்கின்னு சொல்லி அத்தனை கேரக்டர்ஸையுமே இந்த ட்ரீம் கிங் வேர்ல்டுக்குள்ள இன்வால்வ் பண்ணி அட்டகாசம் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டார்க்கான ஃபேண்டசி த்ரில்லர் டிராமா சீரீஸ், நல்ல சப்ஜெக்ட் உள்ள காமிக் உள்ள ஸ்டோரி எடுத்து சூப்பரா விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணி காமிச்சிருந்தது. அட்டகாசமா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே போறதுக்குள்ள ஒரு எபிசோடுமே லென்த்தியா தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தான். ஒரு எபிசோட்லயுமே நல்ல நல்ல ட்விஸ்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. லீட் கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை கண்டிப்பா உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு ஆணித்தனமா சொல்ற அளவுக்கு நிறைய சஸ்பென்ஸ்ஃபுல்லான டென்ஷனை ஹோல்டு பண்ணி ஒரு சீனையுமே பயங்கர இன்டெப்தா கொண்டு போய் எமோஷனலா லாஜிக்கலா கண்டிப்பா பல இடத்துல உங்களை யோசிக்க வைப்பாங்க. டெக்னிக்கலா நல்ல சீரிஸ் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. அண்ட் வெயிட்டிங்லேயே வெறியேற மாதிரியான அட்டகாசமான சம்பவத்தை பண்ற மாதிரி 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ண ஒரு சீரிஸ்ல வெறும் 6 எபிசோட்ஸ் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ண முடியுமாங்கிற யோசிக்க வச்சது மட்டும் இல்ல, நம்ம சீசன் 3க்குமே லீட் கொடுத்துதான் முடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பா அந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க சீரிஸ் 1 பாத்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சீரிஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான அட்டகாசமான ஒரு சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். தி சாண்ட்மேன் 2 வெப் சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.4 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.